ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் கடவுள் முருகனை தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். அதுவும் சும்மா இல்லை, காவடியோட. அதனால் ஏர்லி மார்னிங்கே எல்லோரும் எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு காவடிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லா பொருளும் பால், தயிர், தேன், பன்னீர், பஞ்சாமிர்தம், மஞ்சள் தூள், குங்குமம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ வாங்க நம்ம அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:30 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் ஆரம்பித்து சீக்காய், அடுத்ததாக தயிர், பால், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் அப்படின்னு ஒரு பொருளாக அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் காவடிக்கு தண்ணி ஊற்றி தீப ஆராதனை காட்டி ஒரு பொருளாக அப்படியே பண்ணிகிட்டே வந்தோம். லாஸ்ட்டாக பன்னீரோட நல்லெண்ணெயில் ஆரம்பித்த அபிஷேகம் பன்னீரில் கொண்டு வந்து முடிச்சுட்டு நல்லபடியாக என்ன முருகனுக்கு நாங்கள் செலுத்த போகிற காவடியை வந்து அபிஷேகங்கள் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எங்கள் வீட்டு கடைக்குட்டி அவனுமே அவ்வளோ சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் தான் பண்ணுவீங்களா, நானும் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூடவே அந்த டைம்லேருந்தே நின்றுட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவருக்காக தான் இன்றைக்கி காவடி எடுத்துகிட்டு போக போகிறோம். அவருக்கு மொட்டையும் போட போகிறோம். ஆனால் இப்படி வந்து நின்றுட்டுருக்கானே தவிர கிட்ட கூப்பிட்டா வரவே இல்லைங்க. அது என்னன்னு தெரியல, பயந்துட்டு இது என்னமோ நினச்சி பயந்துட்டானா என்னன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணாலும் வந்து கையை பிடிச்சிப்பான், அதை எடுத்துப்பான். ஆனால் இதுக்கு கூப்பிட்டா கூட கிட்ட வரல, தூரமாக நின்னே பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஒரு முறை ஒரு பொருளையும் வந்து காவடிக்கு தேய்ச்சி விட்டு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமா தீப ஆராதனை பண்ணி எல்லோருக்கும் கொடுத்து இதே மாதிரி ஒரு ப்ராசஸாக கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா எல்லாமே ரெடி பண்ணி காவடிக்கு பூஜைகள் பண்ணி பூ அலங்காரம்லாம் பண்ணி உள்ளே கொண்டு வந்து சாமி படத்துக்கிட்ட வச்சிட்டோம். கிளம்பும்போது இதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எங்கள் வீட்டு பழக்கம் பார்த்திங்கன்னா விபூதி காவடி தான். ஸோ இந்த 2 பக்கமும் வந்து கூடைகள், அந்த கூடைக்குள்ளே விபூதி உருண்டைகளை போட்டும் பழங்களை போட்டும் எடுத்துகிட்டு போய் முருகருக்கு செலுத்துவோம். ஸோ உங்கள் வீட்டு பக்கம் நீங்கள்லாம் என்ன மாதிரியான காவடிகள் எடுப்பீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் பால் காவடி, இந்த உடம்பில் வந்து முள் குத்தி எடுத்துகிட்டு போகிறது வண்டி மாதிரியானது நிறைய பார்த்துருக்கேன். பட் எனக்கு நிறைய பேர்லாம் தெரியல. பட் எங்கள் வீட்டு வழக்கம் இந்த காவடி தான். அலங்காரம் பண்ணி இப்போ வந்து தீப ஆராதனைக்காகவும் நைவேத்தியம் பண்ணுறதுக்காகவும் இங்கே வச்சாச்சு. இதுக்கு அடுத்து முருகர் படம் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிற சிம்பிளான பிரசாதங்கள் எல்லாமே பழங்களும் சக்கரை பொங்கலும் செஞ்சுருக்கோம். அதையெல்லாம் முருகருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புற அன்றைக்கி கிருத்திகை, அதனால் கண்டிப்பாக திருத்தணி முருகர் கோவிலில் கொஞ்சம் ரஷ் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பலாம், அதுவும் வெயில் டைமில் இப்போ குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டம் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணோம். ஆல்மோஸ்ட் 5 o'clock நாங்களும் கிளம்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. ஸோ காவடிக்கும் முருகருக்கும் விளக்கேற்றி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து பழங்கள், சர்க்கரை பொங்கல், மாவிளக்கு இதெல்லாமே ரெடி பண்ணி முருகர் முன்னாடி நைவேத்தியத்துக்காக வச்சாச்சு. ஸோ ஒருத்தராக வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே சாமியை தொட்டு கும்பிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா அப்படின்னு முழக்கங்களோட முருகனை மனசோரங்க வேண்டியாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டு கடைக்குட்டியும் தான் ஒட்டடிக்க போகிறாங்க காவடி செலுத்திட்டு. அதனால தான் 2 பேரும் முருகனுக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே பிளான் பண்ணோம், பட் முன்னாடியே பிளான் பண்ணாமல் போயிட்டோம். அந்த டைமுக்கு எங்கே இது இருக்குன்றது தெரியல. அதனால் சரி கிடச்ச ட்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ முருகர் படத்துக்கும் பூ அலங்காரம்லாம் பண்ணி விளக்கேற்றியாச்சு.
உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன மாதிரியான வழக்கங்கள்லாம் வச்சுருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது சில பேர்லாம் பார்த்தோம்னா பம்பையெல்லாம் வச்சு அடித்து பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு யாரும் பெருசாக செலிப்ரேட் பண்ணி, அதுவும் சிட்டீஸில் சென்னையிலலாம் அந்தளவுக்கு யாருமே வந்து இதை மைண்ட் பண்ணுறதும் இல்லை. நம்ம எடுத்துகிட்டு போனாலும் என்னன்னு திரும்பி பார்க்குறவங்க கூட கிடையாது. இதே வில்லேஜ் சைட்லாம் பார்த்தா போகிற வழி ஃபுல்லாக அவ்வளோ ஜனம் நிற்பாங்க இங்கே. அதனால் நாங்கள் சிம்பிளாக வீட்டிலே வச்சு பண்ணிவிட்டு நாங்கள் கார் வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பை பாய்.